Hello friends, welcome to Bake and Taste. இன்னைக்கு நம்ம டே 6 ஆஃப் பேக்கிங் கிளாஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீம்ஸ் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து விப்பிங் க்ரீம் வந்து எப்படி எந்த டைமில் எந்த ஸ்பீடில் பீட் பண்ணோன்னா நம்மளுக்கு டக்குன்னு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்துடலாம். நான் வந்து இங்கே அமுல் பிராண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ணி ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் மாதிரி கொண்டு வந்து ஐசிங்லாம் பண்ண முடியாது. இது அதுக்கு அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. இது மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சாக்லேட் காம்பவுண்ட் கூட சேர்த்து நல்ல ஒரு இப்போ ப்ரௌனிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு கார்னிஷிங் ஒரு சாக்லேட் பைப்பிங் மாதிரி கொடுக்கறதுக்கு இதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் கேக்ஸ்க்கு வந்து நம்ம ஐசிங் பண்ணும்போது விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி தான் நம்ம வந்து ஐசிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராப்போலைட் பிராண்டில் 2 டைப்ஸ் ஆஃப் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து எக்கோ ட்ராப், இன்னொன்று வந்து ப்ரீமியர்னு இதுலேயே வரும். ஸோ இந்த 2 க்ரீம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த க்ரீம்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்னா வேறு பிராண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபியோனா அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து ஐசிங் சுகர் ஆட் பண்ணி தான் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட ஸ்வீட்னஸ் ஃபியோனா பிராண்டில் ஸ்வீட்னஸ் விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். நான் எடுத்துருக்கிற இந்த விப்பிங் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 220 rupees வந்து போட்டிருக்காங்க. பட் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, ஒவ்வொரு ஏரியாஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் கூட குறைச்சி கூட வரலாம் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீம் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் வந்து தான் எப்போயுமே வந்து விப்பிங் க்ரீம் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் கரெக்டான டெம்பரேச்சர், ஒரு விப்பிங் க்ரீம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் ஃப்ரீசர் தான். ஸோ அங்கே தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கேக் நீங்கள் ஐசிங் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ஃப்ளோவியாக தான் வந்து இருக்கணும், கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது. அப்படி கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வராமலும் போகலாம், இல்லை வரத்துக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கலாம். ஸோ அதனால் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக புரியணுன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்னிங் வந்து நீங்கள் ஒரு கேக் ஐசிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நான் நைட்டே வந்து அந்த விப்பிங் க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எடுத்து அதை பார்க்கும்போது நல்ல ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிக்கணும். நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, திருப்பி எப்படி ரீசீல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் பண்ணுற மாதிரி பாருங்கள், 2 ஓப்பன் அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு லைட்டாக வந்து நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு விரல் விட்டு அதில் ஒரு விரலை இன்சர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஸோ அதை வச்சு ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் தேவையோ அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ரீசீல் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீசீல் கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சே நீங்கள் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ரீசீல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலான ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி டைட்டாக வந்து போட்டு அதே மாதிரி ரீசீல் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். இது ஓப்பனில் வந்து அப்படியே இருக்காமல் பார்த்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி ரீசீல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் க்ரீம் தான். பட்டர் க்ரீம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் கஸ்டமர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா வேணால் நான் பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணால் நான் ஒரு கப் கேக்கில் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக் விப்பிங் க்ரீம் எப்படி வந்து ஸ்டிஃப் பீக்ஸாக டக்குன்னு கொண்டு வரது. நான் சொல்கிற இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டிஃப் பீக்ஸ் அச்சீவ் பண்ணிடலாம். 2 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இந்த மெத்தட், ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே இன்னொரு பவுல் வச்சு அதில் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு விப்பிங் க்ரீம் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு டைமர் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், டைமர் மாதிரி வச்சுட்டு இப்போ 1 minute டைமர் வச்சுக்கோங்க. 1 minute டைமர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 minute முடிஞ்சதுக்கப்புறம் பீட்டரை செகண்ட் ஸ்பீடில் போட்டுட்டு இன்னும் ஒரு 1 minute பீட் பண்ணுங்கள். அப்படியே வந்து பீட்ரோட டைமிங்கும் பீட்ரோட ஸ்பீட் ப்ளஸ் டைமிங்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே 4 minutes வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்டிஃப் பீக்ஸ் இந்த மாதிரியே வந்து
கொஞ்சம் கூட அது வந்து எதுவும் டைல்யூட் ஆகாமல், எதுவும் வந்து ஒழுகாமல், எதுவும் இதாகாமல் ஸ்டிஃப் பீக்ஸாக பாருங்கள் இப்படி அப்படியே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக ஸ்டிஃப் பீக்ஸாக நம்மளுக்கு வந்து விப்பிங் க்ரீம் கிடைச்சிடும். விப்பிங் க்ரீம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஐசிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி அப்சைட் டவுன் பவுலில் பண்ணாலும் அந்த விப்பிங் க்ரீம் எதுவும் கீழே வந்து விழக்கூடாது. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து ஐசிங்க்கான விப்பிங் க்ரீம் செமையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் கிளாஸில் வந்து எடுத்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீம்ஸ் அண்ட் விப்பிங் க்ரீம் எப்படி ஸ்டிஃப் பீக்ஸ் கொண்டு வருது அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.